மக்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்படிதான் இல்லாவளி ஆகணும்னு இவங்களுக்கு மனசு வருதோ தெரியல. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நியூஸ் தான். ஒரு மாதிரி எங்களை பதன்னு அழிக்கிட்டே இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இந்த கனிம வளத்தை வந்து கடலோர பகுதியில இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டாங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து ஃபுல்லா ஒரே ஒரு மண்டை கடிஞ்சு போய் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்படிதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இயற்கை வளத்தை வந்து இவங்களுக்கு அழிக்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. எவ்வளவு அழகான ஒரு இயற்கை தெரியுமாங்க, பாருங்க சுத்தி சுத்தி அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு நாள் வந்து வாழ்ந்தாலும் கன்னியாகுமரியில வாழணும், அந்த மாதிரி நாங்க வந்து கன்னியாகுமரியை வந்து அவ்வளவு விரும்பி நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எப்படிதான் இந்த இடத்துல அவங்க வந்து கனிம வளத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டாங்கன்னு தெரியல. ஏன் சிஎம் சார் இந்த மாதிரிலாம் சைன் போட்டீங்க? உங்க போட்ட அந்த ஒரு சைனால மொத்தமா எங்க கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தமா வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு கூட வந்து இதனால ரொம்ப கஷ்டப்பட போகுது. அதனால தயவு செஞ்சு எங்களோட இந்த சைன் போட்டதை நீங்க வந்து வாபஸ் வாங்கிருங்க. இது வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்து. நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் வந்து மக்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஆல்ரெடி எங்க கன்னியாகுமரியோட இயற்கையை ஃபுல்லா சுரண்டி எடுத்தாச்சு, ஒண்ணுமே இல்ல. நல்லா 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னடா கன்னியாகுமரி இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்லாம் தோணுது. தயவு செஞ்சு இந்த சைனை வந்து வாபஸ் வாங்கிருங்க. வந்து நான் அரசியல் பேசவோ எதுவுமே பேசனா வரல. நான் கன்னியாகுமரியில பிறந்து வளர்ந்து இது என்னோட ஊரு நான் தான் பேசணும். சோ அதனால சேவ் கன்னியாகுமரி சேவ் நேச்சருங்கிறதுனாலதான் நான் வந்து பேசியிருக்கேன். கண்டிப்பா கன்னியாகுமரியில இருக்க மக்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம மட்டும் இல்ல, நம்ம தான் நம்ம கன்னியாகுமரியை காப்பாற்றணும், வேற யாரும் வரமாட்டாங்க. கன்னியாகுமரி மட்டும் இல்ல, எங்கேயுமே எந்த இயற்கையுமே யாருமே அழிக்க கூடாது. ஏன்னா கடவுள் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் நமக்கு வந்து இயற்கை. சோ அதனால கண்டிப்பா கன்னியாகுமரி நம்ம தான் சேவ் பண்ணணும்.